வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கொத்தமல்லி தூள் சூப்பர் டேஸ்டியில் அரைக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. 1 கிலோ கொத்தமல்லி வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். 1/4 கிலோ அளவு போட்டிருக்கேன். ஓரளவு லேசாக செவந்தாவே போதும். கமகமன் வாசனை வரும். அப்போ எடுத்து போட்டு ஆற வச்சிடலாம். தீயை ரொம்ப ஸ்பீடாகவும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்க வேண்டாம். மிதமான தீயில் வச்சு வறுக்கலாம். நல்லா வறுத்துருச்சு. ஃபேன் கடியில் நல்லா ஆறணும். இதை எடுத்து போட்டுடலாம். செவக்க வறுத்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். தீயாமல் நல்லா கலராக வறுத்துடணும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோவையும் வறுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே தயார் பண்ணுற கொத்தமல்லி தூள் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நல்ல மணமாக இருக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஆனால் குழம்பெல்லாம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எல்லா வகையான குழம்புகளுக்கும் பயன்படுத்தலாம். இதுவும் நல்லா வறுந்துருச்சு. எடுத்து ஆற வச்சிடலாம். கொத்தமல்லி தூள் தீர்றதுக்குள்ளேயே அரைச்சிடுவேன். இந்த தடவை தீர்ந்துருச்சு. அப்பையும் கொஞ்சமாக கொத்தமல்லி, சீரகம், மிளகுலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தான் குழம்பெல்லாம் வச்சேன். நல்ல வெயில் அடிக்குது. வெயிலில் காய வச்சு கூட அரைச்சிக்கலாம். ஆனால் நான் எப்பயுமே வறுத்தரைச்சி பழகிருச்சு. அதனால் வறுத்தரைச்சா தான் எனக்கு பிடிக்குது. எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. 1 கிலோ கொத்தமல்லிக்கு 200 கிராம் சீரகம் போட்டிருக்கேன். சீரகமும் படப்படன்னு பொரியணும். நல்லா வறுத்து எடுத்து அந்த கொத்தமல்லியோடு போட்டுக்கலாம். இதான் நல்லா பொரியுது. சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் கவனமாக வறுக்கணும். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா செவந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை எடுத்து அந்த கொத்தமல்லியோடு போட்டுடலாம். 1 கிலோ கொத்தமல்லிக்கு 200 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகு போட்டிருக்கேன். 50 கிராம் மிளகு போதும். அதிக மிளகு வேண்டியதில்லை. மிளகு ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். படப்படன்னு பொரியும். அப்போ எடுத்து அந்த கொத்தமல்லியோடு போட்டுடலாம். ஏற்கனவே கடாய் நல்லா சூடாக இருக்குது. அதனால் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிருச்சு. பொரிஞ்சிருச்சு மிளகு. இதையும் கொத்தமல்லியோடு போட்டுடலாம். நான் மிக்சியில் அரைக்கிறதுக்காக 1/4 கிலோ சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சீரகத்தூள் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. எப்பவும் சீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு ஹெவியாக சாப்பிட்டா, மட்டன் மாதிரிலாம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் 1/4 ஸ்பூன் சீரகப்பொடியை தண்ணியில் கலந்து குடிச்சிட்டா கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். சீரகம் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. இதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். 1/4 கிலோ மிளகை வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் மிக்சியில் அரைச்சிட்டா போதும். இந்த வெயில் காலத்தில் எப்போ பாரு ஏசிலேயே போட்டுட்ருக்குறோம். அந்த எனக்கே இப்போ தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது. கொஞ்சமாக மிளகுத்தூளில் தேன் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு சரியாக போயிடும். நல்லா பார்த்து வறுக்கணும், இல்லாட்டினா தீஞ்சிரும். நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். 1/4 கிலோ மிளகு எடுத்திருக்கேன். அப்பப்போ தேவைப்படுறப்ப வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா ஆறிடுச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போவே நல்லா மணமாக வாசனை தூள் கிளப்புது. நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கு பின்னாடி மிஷினில் கொடுத்து அரைக்கணும். கொத்தமல்லியும் ஆறிடுச்சு. மிளகு சீரகமும் ஆறிடுச்சு. மிளகு சீரகத்தை வீட்லேயே அரைச்சிக்கலாம் மிக்சியில். அப்பப்போ தேவையான அளவு எடுத்து அரைச்சிக்கிட்டோமா வறுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாம்பார் தூளும் வீட்டில் நானே அரைச்சிக்குவேன். மிக்சியில் தான் அரைப்பேன். 1 மாதத்துக்கு தேவையான அளவு அரைச்சி வச்சுக்குவேன். சில சமயம் சாம்பார் தூளை தீர்ந்துருச்சுன்னா இந்த கொத்தமல்லி தூளையவே 1 ஸ்பூன் போட்டுருவேன். செம டேஸ்டியாக இருக்கும் சாம்பார். நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். சரியான அளவில் போட்டால் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மிளகு 50 கிராம் போதும். சீரகம் 200 கிராம் போட்டிருக்கேன். மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம்.
கேஸ் ஸ்டவ் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை கேஸ் ஸ்டவ்வோடு இன்னும் சில பொருட்களும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அந்த பொருட்கள்லாம் என்னென்னு போடுறேன். கொத்தமல்லி தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த உடனே தாம்பாளத்தில் கொட்டிட்டேன். நல்லா ஃபேன் கடியில் ஆறணும். ஆறுனது ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருக்குது. அரைச்ச உடனே ஆற வச்சிடணும், இல்லாட்டினா தீஞ்சிடும். செமையாக அரைச்சிருக்காங்க. வாசனை சூப்பராக இருக்குது. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, சாம்பாரில் கூட போடலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் செய்யலாம். இது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கை கட் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். அது நல்லா செவந்ததும் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி இறக்கணுமா, அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும். சீரகத்தூளையும் மிக்சியில் அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக சிக்கன் செய்யணும், வெறும் மிளகு ரசம் மட்டும் வச்சு சிக்கன் செய்யணுன்னா இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். சீரகப்பொடி ஒரு ஸ்பூன், மிளகு பொடி 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். சிக்கன் தூள் கிளப்பும் டேஸ்டி. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாகவும் சாப்பிட்ணும், சீக்கிரமாகவும் சமைக்கணுன்னா இந்த மாதிரி சமைக்கலாம். மிளகும் சூப்பராக அரைச்சிட்டேன். தொண்டை கரகரப்பாக இருந்தால் மிளகு 1/2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்லாம். உடனே சரியாயிடும். எல்லாம் ஆறிடுச்சு. பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேழ்வரகையும் நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு. என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.